எல்லாரும் ஒற்றுமையாக நீங்கள் வேலை செய்யறது நீங்கள் சேர்த்து பார்த்துக்கோங்க. அப்போதான் நல்லது. அதே போல உங்களுக்கு பேசுறதா எவ்வளோ தப்பு இருக்கும். நான் எவ்வளோ பேர் பேசுகிறேன் கேட்கக்கூட இருக்கும்போது தள்ளி விட்டுறேன், சில பேர் அடிச்சிடுறேன். தான் சரி அது செய்யக்கூடாதுன்னு நான் ஃபோன் பண்ணி நானும் சொல்லிடுவேன். திருப்பி ஒன்று செஞ்சு அவங்க என்ன பண்ணணும், அவங்க என்ன நீங்கள் இந்த கட்சிக்கு தான் பண்ணணும் சொல்லுங்க. நீங்கள் சொல்லு தலைமை கடிதம் நாங்கள் மாவட்டம் இருந்தாலும் ஒன்றியமாக பேரூராட்சியாக நகரமாக கண்டிப்பு நாங்கள் கண்டிக்காத யாரும் இல்லை. அப்படின்னா தப்பு ரைட்டு தான் லெஃப்ட் ரைட் பயன்படும் யாரும் பார்க்கணும் சொல்லல வேற வந்து சொல்ல நீ தான் அவங்க அப்படின்னு சொல்லி நான் பிரேக் போய் அவங்க என்ன பண்ணி அப்படின்னா இன்னும் வளர்ந்து சான்ஸ் இருக்கு. விஜய் பிரபாகரும் கண்டிப்பாக கேப்டனுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ரவுண்டிலே மயிலாடுதுறை வராங்க. தமிழ்நாட்டிலே எந்த தொகுதியும் செய்யாத ஒரு சாதனையை இந்த மயிலாடுதுறை தொகுதி கண்டிப்பாக செஞ்சுட்டு மாவட்ட செயலர் வந்து எனக்கே போகக்கூடாது. ஒரு நாளாக போனீங்க கூட எப்படி இருக்கிறாங்க மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெறும் இந்த வேளையில் மாநிலத்திலிருந்து நமது மரியாதைக்குரிய சகோதரர் கடலூர் மாவட்ட கூட்டத்தை சிறப்பாக கற்றுக் கொண்டிருந்தோம். நன்றி, வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தின் மாவட்ட நிர்வாகம், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் கழக செயலாளர் அனைவரையும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி துவங்கி இங்கே மயிலாடுதுறையில் 19ஆம் தேதி எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி அந்நியார் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பயணத்தில் அந்நியாரும் கேப்டனுடைய ரத யாத்திரை மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற தலைப்பில் ரத யாத்திரம் இரண்டும், அதன் பிறகு அவரோடு அந்நியாரோடு இளைஞரணி எழுச்சி நாயகன் விஜய பிரபாகரனும் உடன் வருகிறார். அந்த மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் கேட்டறிந்து எதிர்காலத்தில் எப்படி செயல்படுவது குறித்து தான் அந்நியார் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தினோம். ஏனென்றால் எதிர்காலத்திலே இந்த தொகுதி நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். 2011 இந்த தொகுதி தேமுதிக வெற்றி பெற்ற தொகுதி. அதன் அடிப்படையில் எங்களுடைய நிர்வாகிகளை அழைத்து கலந்து பேசி இந்த வருகின்ற 26 தேர்தலுக்கு எப்படியெல்லாம் பணியாற்றி இந்த தொகுதியில வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினோம். அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்து கலந்து கொண்டார்கள். சிறப்பாக நடைபெற்றது. கூட்டணியை பற்றி தலைமையில பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கூட்டணியை பற்றி இதுவரை யாருக்கிட்டையும் யாரும் பேசல. எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அந்நியார் அவர்கள் பொதுக்குழுவில் சொன்னது போல் ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெறுகின்ற மாநாட்டிலே அறிவிப்பார்கள். நாங்கள் முதல் சுற்றுப்பயணம் நாங்கள் 29 தொகுதி வெற்றி பெற்ற தொகுதிக்கு வந்துக்கிறோம். அதன் பிறகு 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் இருக்குது, 3ஆம் கட்ட சுற்றுப்பயணம் இருக்குது. கண்டிப்பாக 234 தொகுதிக்கும் அந்நியார் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இல்லை, நாங்கள் வெற்றி பெற்ற தொகுதியெல்லாம் ரோட் ஷோ. மாநகராட்சி மாவட்டம் என்றால் இண்டோர் மீட்டிங்.